தமிழ்நாட்டுல சிதம்பரத்துல ஏதோ ஒரு மொழியில பிறந்து வளர்ந்த எனக்கு ராஜஸ்தான் பாலைவனத்து மேல தீராத காதல்ங்க சின்ன வயசுல இருந்து. ஸோ இதுக்கான டைம் ஒரு நாள் வந்துச்சு. ஸோ அதனால சென்னையில இருந்து நியூ டெல்லி போயிட்டு அங்க ஒரு 3 நாள் சுத்தி பார்த்துட்டு நியூ டெல்லியில இருந்து ஜெய்ப்பூர்ல இருந்து ஜெய்சல்மர் வந்து இறங்கினேன். ஸோ இந்த பாலைவனத்தை சுத்தி பார்க்கணுன்றதுக்காகவே இந்த ஜெய்சல்மர் சிட்டில இருந்தா நம்ம பல பாலைவனங்கள்லாம் இங்கெல்லாம் நம்ம பார்க்க முடியுங்க. ஸோ இந்த பாலைவனம் வந்து பாத்தீங்கன்னா தார் பாலைவனம்னு சொல்லப்படும். ஸோ இந்த பாலைவனத்தை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பிரைவேட் வெஹிக்கிள் வேணும். ஸோ அதனால நான் ஜெய்சல்மர் அந்த சிட்டில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சாம் என்ற வில்லேஜ்க்கு போறேன். ஸோ இந்த வில்லேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு கனோ என்ற வில்லேஜ் வரும். ஸோ இந்த வில்லேஜ் வந்து சும்மா லைட்டா சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து திருப்பி கிளம்பி சாம் வில்லேஜ் சுத்தி பார்க்க போறேன். ஸோ இந்த வில்லேஜ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. பேக்கேஜ் மூலமா போறது அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குமா? ஸோ இல்ல நம்ம தனியா என்ன மாதிரி நீங்க டிராவல் பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்க பார்க்கலாம். வாழ்க்கையில முதல்ல ஜீப்ல சஃபாரி, ஒட்டக சஃபாரி எல்லாமே இங்கதான் நான் பார்த்தேன். ஸோ இதுக்கு டோட்டல் பேக்கேஜ் எவ்வளோ அது இல்ல டீட்டெயிலும் நான் இதுல சொல்றேன். சொக்கி தானியில நைட்டு டான்ஸ் ஆடுவாங்க இல்லைங்களா, ராஜஸ்தான் டான்ஸ், அது மாதிரி இங்கேயும் நம்ம டான்ஸ் பார்க்கலாம். பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி ரிட்டர்ன் நான் வந்து திருப்பி ஜெய்சல்மர் போகணும். இந்த ஹோல் மெமரபிள் ட்ரிப்பை நீங்க 9 மணிக்கு அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் 10 மணிக்கு மேல இந்த 50 கிலோமீட்டர் பாலைவன பாதையில இந்த வண்டியை தனியா ஓட்டிட்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? நம்மளுடைய ராஜஸ்தான்லாம் இப்போ நான் ரெண்ட் பண்ணியிருக்க வண்டி இப்போ கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 2:30 ஆகுது. ஸோ 2:30 நான் முன்னாடி கவர் பண்ணிக்கிற வண்டி நம்பர்லாம் மறந்துடுவேன். ஸோ இந்த வண்டியை தான் எடுத்துகிட்டு இப்போ வந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சாம்ன்ற வில்லேஜுக்கு போகிறோம். இப்போ நம்ம ஜெய்சல்மர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் இதை பாருங்கள். இப்போ சிட்டிக்கு அவுட்டரில் போகணுன்னா இந்த ரவுண்டானாவை அப்படியே கிராஸ் பண்ணி லெஃப்ட்டில் கட் பண்ணி போனோம்னா சாம்ன்ற வில்லேஜுக்கு போகிறதுக்கான ரூட்டு ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஜெய்சல்மர் சிட்டி அவுட்டர் ரிங் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கிலேருந்து இப்போ இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம். போகிற இடம் ஃபுல்லாக வந்து வேறு லெவலில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நானே இது வரலையும் பார்த்ததில்ல. வண்டியை மங்களகரமாக தொடங்கிடலாமா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ மை காட், ஐயோ! 2 பக்கமும் நம்மளுக்கு வந்து பாலைவனம் தாங்க இருக்குது. இப்போதைக்கு ஃபுல்லாக பாலைவனம் தான். இப்ப நம்ம பாக்குற இந்த தார் பாலைவனம் கிட்டத்தட்ட 85% வந்து இந்தியாவிலையும் 15% வந்து பக்கத்து நாடான பாகிஸ்தான்லயும் இருக்குங்க. இந்த 85%த்துல 60% ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ராஜஸ்தான்லயும், மீதி இருக்கிற 15% வந்து குஜராத், ஹரியானா, பஞ்சாப் போன்ற அதர் ஸ்டேட்ல வந்து இந்த தார் பாலைவனம் பரவி இருக்கு. இந்த பாலைவனத்தை பார்க்கும்போது பக்கத்துல எதுவும் கட்டடம் இல்லை, ஸோ இங்க ஆளுங்க யாரும் வசிக்க மாட்டாங்கன்னு டேட்டா எடுத்து பார்த்தா ராஜஸ்தான்ல இருக்கிற 40% ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தார் பாலைவனத்துல இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே வந்து அப்படியே சும்மா அவ்வளோ பெரிய பிஸ்னஸா இங்க நடக்குது அப்படின்னு நீங்களே மலைச்சு போயிருவீங்க. இப்போ நான் இங்கே நம்ம சாம் டியூன் நோக்கி போயிட்டு இருந்தேன், வில்லேஜ் நோக்கி. ஸோ இவங்க வந்து கை காட்டி நிப்பாட்டினாங்க. ஜீப் சஃபாரி வச்சுருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அதை போய் என்னன்னு பார்க்கலாம். வேறு நான் சென்னை தாம்பரம். தாம்பரம் இருக்கீங்க? ஆமா ஆமா. தாம்பரம்ல லதா துணி கடை இருக்குல்ல? ஆமா. லதா டெக்ஸ்டைல். ஆமா ஆமா. அங்கெல்லாம் வாங்கியிருக்கோமே ட்ரெஸ்லாம். அவர்தான் நம்ம ஃப்ரெண்ட். சண்முகம் ரோட்ல. ஓகே ஓகே. தமிழ்நாடு துணி கடை. அப்ப தமிழ் நல்லா தெரியும் உங்களுக்கு? தெரியும் தமிழ். சோ பை உங்க நேம்? My name Dan Singh. Dan Singh. நீங்க ராஜஸ்தான்காரங்களா? நான் ராஜஸ்தான்காரர் தான். இங்க சம் டெசர்ட்ல இருக்கறேன். ஓகே ஓகே. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க வண்டி டெசர்ட் சஃபாரி பண்றோம், ஜீப் சஃபாரி. ஓகே, நான் உங்க நம்பர் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். யாராவது தேவைப்பட்டா உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா போடுங்க நம்பர். ஸோ இதுதான் வந்து சாரோட நம்பர். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. யா தேங்க்யூ. யா இல்லை ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போகிறது குல்தாரா போகிற வில்லேஜ் ரோட்டு தான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஐயோ பஸ்ஸே மறைஞ்சு போச்சு பாருங்க, அந்த அளவுக்கு டவுனு. எக்ஸாக்ட்லி நம்ம அந்த குல்தாரா போகிற அந்த வில்லேஜ். ஸோ இதோ இருக்கு பாருங்கள், அந்த
சோக்கைக்கு நம்ம போகிற வில்லேஜ் தான் இருக்குது. இது கூட போட்டிருக்கு பாருங்க போர்ட், குல்தாரா அண்ட் ஆர்கியாலஜிக் சைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு டூரிஸ்டம் அப்படின்றதுனால. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லாஸ்ட் டைம் குல்தாரா போயிட்டு வந்து இந்த கடையில் தான் நம்ம நின்றுட்டு வாட்டர் குடிச்சிட்டு இப்படி போனோம். ஒரு குரூப்பாக வரீங்கன்னா நம்ம ஜீப் எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு சோலோ ட்ராவலர் என்ன மாதிரி அப்படின்னு நினச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது மாதிரி பைக் எடுத்துக்கோங்க. ஜீப்ஸ் கூட போகுது, பட் பைக் எடுத்திங்கன்னா ஒரு எல்லா இடத்துலையும் நின்று நீங்கள் கொஞ்சம் நின்று ரிலாக்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கலாம். இந்த பைக் நான் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா 400 rupees. 1 மணிக்கு எடுத்தேன், 11 மணிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை திருப்பி நம்ம அங்கே போயிட்டு சாம் டியூன்ஸில் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு முடிஞ்ச கேமல் ரைடு, ஜீப் ரைடு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் நம்ம ஒரு மேபி ஒரு நைட்டு ஒரு 9:30-10 மணிக்கு இதே ரோட்டை திருப்பி வரணும். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ 35 கிலோமீட்டர். ஸோ இப்போ இதுலேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே, இன்னும் ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸ் தாங்க. ஸோ நம்ம வந்து சாம் அப்படின்ற வில்லேஜை நம்ம போயிட்டு சேர்ந்துருவோம். ஸோ இந்த சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்களா, நான் ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு பிளைன் ஏரியாவெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. வீடியோ கேம்ஸில் இந்த கார் டிரைவிங் கேம்ஸ் விளையாடும்போது டெசர்ட், ஹிமாலயாஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ அதில் வந்து நான் எப்போதும் டெசர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனெல்லாம் சூஸ் பண்ணி விளையாடுவேன். எனக்கு அப்பையிலேருந்து இந்த டெசர்ட் மேலே ஒரு லவ். இன்றைக்கி லைவாக இவ்வளோ வருஷம் சென்று டெசர்ட்டில் ஓட்டுறோம் அப்படிங்கும்போது செம்ம வைபாக இருக்குது. செம்ம அங்கே பாருங்களேன், டென்ட்டு போட்டு ஆர்மிஸ்லாம் எதாவது பண்ணிக்கிட்டு டென்ட் போட்டு அங்கே ஆர்மிஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்க. ஸோ இங்கே ஒரு பெரிய கண்காணிப்பு கேமரா கூட இருக்குது. ஸோ அப்படியே எங்கேருந்து கிளம்பிடுவோம். இந்த சாம் வில்லேஜுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டேங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம போயிட்டு அந்த வில்லேஜ் ரீச் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் சாண்ட் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். சாண்ட் டியூன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம பார்க்குற அந்த இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஒரு டெசர்ட் இல்லாமல் ஒரு மாதிரி மணல் மாதிரி இந்த ரிதம் படத்தில் ஜோதிகா இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுவார்ல, ஜோதிகா அர்ஜுன் டான்ஸ் ஆடுவாங்கள்ல, காற்றே என் வாசல், அதில் இருக்கிற மாதிரியான அந்த சாங்கில் வர்ற அந்த டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் போகிற வரலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டெசர்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ எப்போ அந்த மணல்லாம் இருக்கும் அப்படின்றத போய் பார்க்கணும். இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வர்றவங்க நிறைய பேர் இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்களேன், எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி அந்த பாட்டிலை இங்கே போட்டு போயிட்டுருக்காங்க. இதோட கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டில் நான் பார்த்துருப்பேங்க. சும்மா போடல, உடச்சி போட்டிருக்காங்க. நான்சென்ஸ் ஸ்ட்ரீட். நம்ம ரீச் ஆக வேண்டிய சாம் வில்லேஜுக்கு முன்னாடி கனோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் வருங்க. ஸோ இந்த வில்லேஜ்லேயும் வந்து டெசர்ட், அந்த நம்ம சொல்கிற அந்த மணல் மாதிரியாக இருக்கிற டெசர்ட் அந்த இடம் இங்கேயும் இருக்குது. பட் நம்ம சாம் வில்லேஜுக்கு தான் போகிறோம். ஏன்னா இது இங்கேருந்து இன்னும் அந்த ஹைவேலேருந்து அப்படி போகணும். பட் நான் அப்படி கட் பண்ணி இங்கே வந்திருக்கேன். இங்கே எதுக்காக வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேக் சைடு பாருங்கள், இந்த சைடில் வந்து ராஜஸ்தான் ஸ்கூலு. ஸோ இந்த சைடில் ஒரு பெரிய வில்லேஜ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வில்லேஜுக்குள்ளே பூந்து அப்படியே இதுதான் அந்த வில்லேஜு. இங்கே இடம் இல்லையா? யார் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன்.
Just visiting the place. Going to that side. Road side there. Road na? Thank you. Thank you. நான் கேமரா வச்சுருக்கிற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும். பாய். சரி இப்படியே போயிட்டு மறுபடியும் அதுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதான் கரெக்டாக இருக்கும். चाचा कहाँ जाइयो? I am going to Sam desert Sam village. Sam गाँव. आपका नाम? रेणुका. रेणुका. नाइस नेम. अच्छा नेम. आपका नेम? भवानी इज तमिल नेम. तमिलनाडु. आपका मालूम तमिलनाडु? नहीं मालूम. तमिलनाडु इंडियन कंट्री. इंडिया देश. या आपके साथ और कौन है? So why I am visiting here? I am just seeing this place. It's very new na, naya place. मेरे के नया place है. So that I want to visit. ஃபைனலி நம்ம இந்த சாம் வில்லேஜ்னு சொல்லப்படுற அந்த தவிடான மணல் பரப்பு உள்ள அந்த சாம் வில்லேஜுக்கு வந்துட்டேங்க. ஸோ இங்கே தான் வந்து ஒட்டக சஃபாரி, ஜீப் சஃபாரி எல்லாமே இங்கே தான் ஹேப்பனிங். ஸோ இங்கே வந்து 200-300க்கும் மேற்பட்ட டென்ட் போட்டு ஒருத்தவங்களும் வந்து உங்களை வந்து இந்த ரோட்டில் போகவே விட மாட்டாங்க. எங்கள் டென்ட்டுக்கு வாங்க, எங்கள் ஜீப் சஃபாரிக்கு வாங்க, எங்கள் ஒட்டக சஃபாரிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பிஸ்னஸ் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் வந்து ஜெய்சல்மர்லேயே ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடமா பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. ஸோ நான் இந்த இடத்துல தான் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க வந்து நம்மளுக்கு 4500 rupeesக்கு வந்து இந்த ஹோல் பேக்கேஜும் பண்றேன்னாங்க. இது வந்து ஒரு 4 ஸ்டார் டென்ட்டுங்களாம். ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். அந்த மலையை தாண்டோம்னா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சாண்டியூன்ஸ் நிறையா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ராஜஸ்தானில் நிறைய பேர் வந்து இந்த டென்ட்டு போட்டு தங்கி ஒரு நைட்லாம் ஸ்டே பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அது மாதிரி டென்ட்டு போட்டு நடத்துகிற ஒரு இடத்துல வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே கிட்டத்தட்ட வந்து 15 டென்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நைட் வந்து இப்போதைக்கு மணி 5 o'clock. இப்போ எதுவும் ஹேப்பனிங் கிடையாது. ஆஃப்டர் 6 o'clock மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து இங்கே டான்ஸு, இங்கே வந்து டின்னர், அப்புறம் வந்து இங்கே டான்ஸ்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து நம்ம பார்க்கலாமா? ஸோ அது நைட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜீப் சஃபாரி அண்டு கேமல் சஃபாரி பண்ணுறதுக்காக போகிறோம். ஸோ ஜீப் ரெடியாக இருந்ததுன்னா அதில் போயிடலாம். நம்ம பிளைன் ஏரியாவாக வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ ரியல் பாலைவனம் அந்த மணலாக இருக்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம ஜீப் சஃபாரி அண்ட் கேமல் சஃபாரி எல்லாம் பண்ணுறதுக்காக வந்து நிற்கிறோம். இதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஜீப்பு. ஸோ அதில் நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு டெசர்ட்டில் மீட் பண்ணலாம். ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ண ஜீப் வந்து இதுதான். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்டில் உட்கார போகிறோம். ஜீப்லேயே இப்போ தான் வாழ்க்கையிலேயே முறையாக உட்கார போகிறேன். இந்த சாம் வில்லேஜ்ல நிறைய டென்ட் ஸ்டே இருக்குங்க, எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா பயங்கர ஆப்ஷன்ஸ் இருக்கும், போட்டி போட்டு உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. பட் நீங்க டிரைவ் பண்ணிட்டு வரும்போது நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து இந்த ஜீப் வச்சிருக்கவங்களாம் உங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்க கிட்ட வாங்கன்னு சொல்லுவாங்க. பட் நீங்க நல்லா ஹிந்தி பேச தெரிஞ்ச ஆளா இருந்தா அவங்க கிட்ட சரி எல்லாருக்கிட்டையும் நீங்க பேசி எவ்வளவு ரேட்டுக்கு பண்றாங்கன்ற விவரத்துல நீங்க டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப எல்லாமே பேக்கேஜா பண்ணதுனால இவங்க 4500 வந்து சார்ஜ் பண்றாங்க. நான் பட் டென்ட்ல எல்லாம் தங்கலைங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து இந்த கேமல் சஃபாரி, ஜீப் சஃபாரியை மட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நைட்டாக கிளம்பிடுவேன். ஸோ அதனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு பேமெண்ட்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் இது மட்டும் வீடியோஸ் வர எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப கம்மி பண்ணி 1500 பண்ணி கொடுத்தாங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே சன்செட்டா உங்க ஒரு டீப்ல இருக்க போற வண்டியை
வீடியோட ஸ்டார்டிங்ல வேர்ல்டு ரிச்சஸ்ட், அதாவது ரொம்ப பணக்கார டெசர்ட் நம்ம தார் டெசர்ட் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க இந்த சுற்றுலாத்துறையால தான் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க. இங்க இயற்கையாவே கிடைக்கிற கடப்பாக்கல், டைல்ஸ், ஸோ ஜிப்சம்ஸ், இதனால தாங்க இந்த தார் டெசர்ட்ல பயங்கர பிசினஸ். அது மட்டும் இல்லாம கம்பளி உற்பத்தி இங்க அதிகங்க. அந்த ஆட்டு தோல்ல இருந்து எடுக்கிற அந்த கம்பளி பிசினஸ் வந்து இங்க ரொம்ப அதிகம். ஸோ அதனாலதான் இந்த தார் டெசர்ட் வந்து பயங்கர பணக்கார டெசர்ட் அப்படின்னு சொல்றாங்க. வேற லெவல் பண்ணி விட்டாருங்க, செம்ம. ஐயோ, லைஃப்பில் இப்படியெல்லாம் ஒரு இது இருக்குங்கிறது. ஓ மை, இந்த இடம் ஃபுல்லாக பாருங்க. ஐயோ, ஃபஸ்ட் டைம் நான் காலை வைக்க போகிறேங்க. சே ஷூவெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது. மண்ணில் காலை வச்சுட்டேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அந்த சைடு வந்து கேமல் ரைடு, இந்த பக்கம் வந்து ஜீப் ரைட். நீங்கள் நம்ம ஜீப் ரைட் பண்ணனால கூட அந்த குட்டி குட்டி ஜீப் இருக்குது, ஸ்மால் பைக்ஸ். ஸோ அந்த ஸ்மால் பைக்ஸில் கூட நம்ம ரைட் பண்ணலாம். சிவப்பெல்லாம் லாக்கு குலுங்குது. Sorry, I don't know. He is pointed. Camel safari? Oh, camel safari. Yeah. டீ பாருங்க, நம்மளுக்கு வந்து டீ வாங்கி சாப்பிட்னா கூட இங்கே வந்து டீ வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. சே, செம்மையாக இருக்குங்க. ஐயோ, நான் டெசர்ட்டில் நடக்கு. चालू रखे वीडियो बनाओ, मार दे ना गाड़ी चढ़ गया उड़ा भी दे लगा रे मेरा मेरे तारे सीना में का दिलवारी रे दिल बड़ी रसा के बात तेरा ओड़ने घर बड़ी रसा तेरा दे दानी फर्स्ट सब लोग फर्स्ट लेके आऊं. இதில் தான் உட்கார போகிறோம். இதான் இங்கே मार चल सिंगल बाय बोलना. बाय दैट बैगेज ओके कैमल अप योर लेन बैग ओके என்ன இவ்வளோ பெருசாக இருக்கீங்க? என்னங்க இது, எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே விழுந்துட போகிறேன். ஹாய் கேமல் சிங்கிள். பாவம், இந்த கேமல் யார் வெத்த பிள்ளையோ நம்மளை ஏற்றிக்கிட்டு போகுது. ஐயோ, எனக்கு இதை பார்க்கும்போது தேசிங்க ராஜா குதிரையில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க. செமையாக இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டெப்பு கீழே வைக்கும்போது நம்மள அப்படியே டொக்குன்னு கீழே அப்படியே ஒரு மாதிரி தள்ளுது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, भैया कैमल नाम क्या है? कूरगाम लकी. नाइस नेम लकी. இந்த ஸ்டீப்பில் இறக்குனாரு பாருங்க ஜீப்பை. பா, இதில் இறக்குனா எப்படி இருக்கும்? வேற லெவல் அட்வென்ச்சர்ஸுங்க இது. ஆனால் இறங்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து உட்காருங்க, ரொம்ப சறுக்கிக்கிட்டு கீழே வர்ற மாதிரி இருக்கு. கேமரோட கழுத்தில் விழுந்துருவோம் போல. ஐயோ எப்பா. ஓகே, தேங்க்யூ லக்கி. Thank you so much. இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்ல ரோடே தெரியாத அளவுக்கு நம்ம புகையை போட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. அடிச்சு ஓட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த அடிச்சு ஓட்டு இங்கே பார்க்கலாங்க. என்னமோ அடிச்சு ஓட்டுறாங்க. புயல் வந்த மாதிரி ஒரே புழுதி. ரைடு முடிச்சுட்டு வெளில வந்துட்டோங்க. இப்போ போருக்கு போயிட்டு வெளில வந்த மாதிரி நம்மளை வரவேற்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்க.
இந்த சஃபாரி முடிச்சுட்டு நேராக நம்ம அந்த டென்ட்டுக்கு ரிட்டர்ன் வரணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தோடனே இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டே அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம்னா ஒரு 7 மணிலேருந்து 7:30க்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு நிறைய டான்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருந்தால் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஆடலாம். நான் சோலோவாக போனதால என்ன ஆடுறதுன்னு தெரியல, பட் சூப்பர் வைபாக இருந்தது. ஏதோ வேற ஒரு வில்லேஜ்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. இப்போ நம்ம தங்கி இருக்கிறது டெசர்ட் ட்ராப் ரெசார்ட் அப்படின்ற ஒரு ரெசார்ட்டு. ஸோ இங்கே வந்து டென்ட்லாம் வந்து இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து சுற்றி நம்மளுக்கு வந்து டென்ட் போட்டு நடுவில் வந்து நம்ம கல்ச்சுரல்ஸ்லாம் டான்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நம்ம அதை பார்க்கலாம். जिस गाने को आपने सुना भी होगा, யாருனே தெரியல கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. என்னுடைய டுடே சஃபாரிஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. 9:45க்கு அந்த டென்ட்லேருந்து கிளம்பி டின்னரை முடிச்சுட்டு ஜெய்சல்மர் நோக்கி வண்டி ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம தனியாக ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்டோட தான் வந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இது சாதாரண ஹைவே கிடையாது, இது வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கிற ரோடு. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு நடுவில் நாய் பூந்து நம்ம கீழே விழுந்தா கூட தூக்கிறதுக்கு வந்து ஆள் கிடையாது. அப்படியே தூக்குனாலும் அது எப்பேற்பட்ட இடம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது எதுக்குங்க நீங்கள் நைட்டில் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க. ஸோ அங்கே வந்து டென்ட்டு ஸ்டேயில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். பட் நான் வந்து வண்டி வந்து ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். பட் நான் தங்கியிருக்கிற இடத்துலையும் வந்து நாளைக்கு காலையிலேயே நான் வந்து அந்த இடத்த வந்து வெக்கேட் பண்ணணும். பட் எட்ஜ் ஆஃப் த மொமெண்ட்டில் தான் நான் வந்து வண்டி புக் பண்ணிவிட்டு வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இல்லைன்னா வந்து அங்கே நான் ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்தேன். பட் அதில் எதுவும் எனக்கு ஒரு விஷயம் இல்லை. இந்த வண்டி ஓட்டிட்டு போகிறதுல எந்த ஒரு பயமும் இல்லைங்க. வண்டி கிளம்பும் நம்மக்கிட்ட வந்து ஒரு உரண்டை எடுத்து விட்டாருங்க. பெட்ரோல் வந்து எதுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக போட்டுக்கலான்னு ஒரு 50 பெட்ரோல் போட்டேன். அங்கே நம்மளை கண்காணிச்சுட்டு வந்த ஒருத்தர் எங்கே போகிறீங்க கஹாங்கே அப்படி இப்படி சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஒரு ஹிந்திக்கார் வந்து ஜீப்ல இருந்து வந்து கேட்டாப்ல. நான் வந்து நம்மளை யாருமே வந்து அவ்வளோ ஜட்ஜ்மெண்டெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஆன்சர் பண்ணினேன். அப்புறமா அவர் வந்து அவருடைய பேச்சு அவருடைய ஐபால் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமரா மேலேயே இருக்குங்க. ஸோ இருந்தாலும் சரி நம்ம கண் எதுவும் தப்பாயிடுவதோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா அவர் ஏதோ கொஞ்சம் ஹார்ஷாக கேட்டுட்டு திருப்பி நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே டோரை திறந்துட்டு பக்கத்தில் வந்தாருங்க. அதுவும் இறங்கும் போது என் கேமரா பார்த்துட்டே வந்தார். டப்புன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு மோட்டல் இருந்தது. ஸோ அங்கே நிப்பாட்டிட்டேன் வண்டியை. அப்புறம் அந்த டிரைவர் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளை வந்து எப்படி அந்த தெஃப்ட்டுக்காக இந்த ஒரு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதற்கான சந்தர்ப்பத்தை நம்மளே ஏற்படுத்தி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் திருப்பி ரிட்டர்ன் டென்ட்டுக்கு போய் திருப்பி ரிட்டர்ன் நம்ம வந்து ஜெய்சல்மர் நோக்கி நான் வந்துட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் டெசர்ட் தானே. ஓ மை காட், ஃபைனலி ஆல்மோஸ்ட் நம்ம ஜெய்சல்மர் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோங்க. சூப்பர். இந்த ரைடை மட்டும் நான் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேங்க. அவ்வளோ ஒரு இது. அவ்வளோதான், நம்ம ஜெய்சல்மர் வந்துருச்சு. சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். அப்படியே நேராக போனால் போட்டு தான். நைட்டில் எவ்வளோ தகன்னு நம்ம கோல்டன் சிட்டி மின்னுது பார்த்தீங்களா? இந்த விளக்குலாம் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். பெட்ரோல் போட்டு அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நின்றுட்டோம். மறுபடியும் பெட்ரோல் வந்து 300 ரூபா தான் போட்டேன். 100 கிலோமீட்டர்
இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு மறுபடியும் எங்கேயாவது வழியில் கீழே நின்றுடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு வாட்டி சாம் வில்லேஜில் ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்தேன். பட் பரவாயில்ல, வண்டியை செம்மையாக ஓட்டிகிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 தான் ஓட்டு வந்தேன். வர்ற வழியில் பாதி வந்து பார்த்திங்கன்னா ஆளே இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ராஜஸ்தானில் கொஞ்சம் வழிபறியெல்லாம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு. பட் குளிர் தான் பயங்கரமாக இருந்தது. பட் எனக்கே நினைக்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த ரைடை நான் மறக்கவே மாட்டேங்க. ஸோ மணி 11:30 ஆகுது. ஸோ நான் ரூமுக்கு போகிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு vlogல நம்ம மீட் பண்ணலாம். அதுவரை டாட்டா, பை பை, see you.